மேஷராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இவ்வாரத்தில் மேஷராசிக்கு? லக்கி குபேரின் அருள் வரமாக இருக்கிறதா? ஆம், இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும், யோகாதிபதியாகப்பட்ட சந்திர பகவான் வார ஆரம்ப நாட்களில் செவ்வாயோடு சேர்க்கை பெற்று சந்திரமங்கல யோகம், அதன் பிறகு 5ஆம் இடத்துக்கு செல்கிறார் குருவோடு சேர்க்கை. இவ்வாரத்தில் அமாவாசை இருக்கின்றது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அமாவாசை. அன்றைய நாள் சூரிய கிரகணம். அன்றைய நாள் நிதானம் காட்டுங்கள். இருப்பினும் குருவோடு சேர்க்கை பெறுகிறார் சந்திரன். எந்த பெரிய பாதிப்பும் இருக்காது. அதன் பிறகு சந்திரன் உங்கள் ராசிக்கு 5க்கும் 6க்கும் செல்கிறார். எனவே சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். குரு 4லே அமர்ந்து சூரியனோடு சேர்க்கை பெற்று சிவராஜ யோகத்தில் இருக்கிறார். சூரியன் புதன் சேர்க்கை, கடகராசியில் இருப்பதும் புதன் ஆதித்ய யோகம், இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம். ராகு பலமாக அற்புதமாக இருக்கிறார். சனி இப்பொழுது வக்ரமாக இருப்பதனால் உங்களுக்கு பாதிப்பில்லை. பொதுவாக 7.5 அஷ்டமத்தில் போன்ற இடங்களில் சனி வக்ரமாக இருப்பது கெட்டவன் கேட்டில் கிட்டிடும் நன்மைகளைத்தான் செய்வார். எனவே இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். மனம் தெளிவாக இருக்கும். சிந்தனையில் முயற்சியில் பயம் இருக்காது. ஒரு வேகம், ஒரு திட்டம் என்று விவேகமாகவும் நீங்கள் செயல்படுவீர்கள். ஆகையால் 10ஆம் இடத்தை குருவும் சூரியனும் பார்ப்பதினால், மேலும் சனியை குருவும் பார்ப்பதினால் 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 10 வீட்டுக்கு அதிபதியும் பார்க்கிறார். எனவே தொழில் வியாபாரம் ஏற்றத்தை பெறும். முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு உங்களுக்கு அபரிதமான லாபத்தை கொடுக்க வைப்பார். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் நிச்சயம் செல்லும். முன்னேற்ற பாதையில் நிச்சயம் செல்லும். அடுத்ததாக உத்தியோகம். சூரியன் 4லே அமர்ந்திருப்பதும் குருவோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் 10ஆம் வீட்டை பார்ப்பதும் ஒரு அற்புதமான அமைப்பு. பொதுவாக குரு சூரியன் சேர்க்கை பெறுவதே ஒரு மிக சிறப்பு. அதான் சிவராஜ யோகம். தொழில் வியாபார உத்தியோகம் என்று பார்க்கும் மிக மிக எழுச்சியை பெறக்கூடியதாக இருக்கும். மேலதிகாரிகளும் நல்ல நட்புறவு இருக்கும். இந்த வாரத்தை போது சக ஊழியர்கள் பகைமை காட்ட மாட்டார்கள். சக ஊழியர்கள் எந்த இடத்திலும் பகைமை காட்ட மாட்டார்கள். இருந்தாலும் பொதுவாக 6லே சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் ஒருபுறம், ஆனால் உத்தியோகத்தில் எதிர்ப்பால் இனத்திரிடம் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சிலே தெளிவாக இருக்க வேண்டும். ஆண்கள் பெண்களிடம் பொறுமை காட்ட வேண்டும். நிதானமாக பேச வேண்டும். பெண்களும் அவ்வாறே. இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி குடும்பத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிர பகவான். அவர் 6லே நீச்சம் பெற்றிருக்கிறார். கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கருத்து பேதங்கள் வரும். 6ஆம் இடம் என்பது சுக்கிரனுக்கு உகந்த இடம் அல்ல. அப்படி பார்க்கின்ற போது கணவன் மனைவி உறவிலேயே விட்டு கொடுத்ததும், காதலிலே கொஞ்சம் கவனமாக பேச்சு வைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத பேச்சு வேண்டாம். காரணம் செவ்வாயும் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பார்வை செவ்வாய் பார்த்து சுக்கிரனை பார்ப்பார். கோபம் வரும். ஆகவே காதல் பிரிவு ஏற்பட வாய்ப்பு அதிகம். எனவே கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும் பேச்சிலே. ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை. 6ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 4லே இருப்பது யோகம். ஆகையால் புதனால் உங்களுக்கு நன்மை தான் இந்த வாரம். எனவே இந்த வாரம் உங்களுக்கு அனைவரும் சாதகமாக இருக்க சுக்கிரனை தவிர்த்து 6ல் அவர் நீச்சம் பெறுவதும், சுக்கிரன் சனியுடைய பார்வை வக்ர பார்வை பெறுவதும், நான் கூறியவாறே காதல் போன்ற விஷயத்தில் பொறுமையும் வார்த்தையில் நிதானம் காட்டினால் எந்த விதத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இருக்காது. கணவன் மனைவி என்பது மேஷராசி எப்பொழுதும் தைரியமான ராசி. மேஷராசி ஒரு துணிச்சலான ராசி. அங்கே பெண்கள் எப்பொழுது இருந்தாலும் கணவருக்கும் புரிந்துணர்வோடு பேசுவீர்கள். அதே சமயம் உங்களுக்கும் தைரியம் இருக்கும். ஆகையில் அதே ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும். கணவன் மனைவி உறவிலே இவையே இந்த வாரம் உங்களுடைய செயல்களிலே நிதானம் காட்ட வேண்டிய துறை அமைப்பு என்று பார்க்கும்போது குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. இந்த வாரம் க்ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். க்ரீம் சக்திக்குரிய மந்திரம். ஆனால் க்ரீம் என்ற மந்திரத்தை கூறுகின்ற பொழுது செவ்வாய் மிகவும் பலம் பெறுவார். வெற்றி உங்களை தேடி வரும். இந்த வாரம் லக்கி குபேரன் நீங்களே. நலம் பெறுக வளம் பெறுக.